டெக் ஸ்க்ரோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் பிங்க் பண்ணியிருந்தீங்க ப்ரோ, எனக்கு பிக்ஸ்பேக் ரே கோல்டு ப்ரொஜெக்டர் வந்து ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் அது. இந்த ப்ரொஜெக்டர்ல அப்படி என்ன ப்ரோ இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் மினி எல்இடி டெக்னாலஜி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா என்னன்னா 25 எல்இடி லைட் சோர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அதனால பிக்சர் குவாலிட்டி செம்மையா இருக்கும் பாக்குறதுக்கு. இந்த புது டெக்னாலஜி இருக்கிற ப்ரொஜெக்டர் ரிவ்யூ பண்ணி பார்த்துடலாம். நம்ம எல்லாருக்கும் பிக்ஸ்பேக் ரேன்றது ஒரு பிளாக்ஷிப் மாடல் அப்படின்னு நமக்கு தெரியும். அதே விலையில இப்ப பிக்ஸ்பேக் ரே கோல்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க. எந்தவித பிரைஸ் இன்க்ரீஸும் கிடையாது, பட் டெக்னாலஜி புதுசா இருக்கு. இந்த ப்ரொஜெக்டர்ல உங்களுக்கு விலை கேட்டீங்க அப்படின்னா வெறும் 24,000 ரூபாய், 29,000 ரூபாய் எம்ஆர்பி ரேட்ல நம்ம சேனலோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6,000 ரூபாய் கம்மியாகி 24,000 ரூபாயில உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா 24,000 ரூபாயில தி பெஸ்ட் ப்ரொஜெக்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸ்டாக் இருக்கிறதுக்குள்ளே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அமேசான்ல இதோட ரேட் வந்து 27,000 ரூபாய். நீங்க எந்த லிங்க் எது மூலியமா பர்ச்சேஸ் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஆட் பண்ணிருக்கேன். ஸோ மறக்காம அதுல போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ எஃபர்ட் பண்ணி மேக் பண்ணதுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க இந்த ப்ராஜெக்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பிக்ஸ்பேக் ரே கோல்டு. ஆக்சுவலாக பிக்ஸ்பேக் ரேல என்ன இருக்கோ அது எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த ப்ராஜெக்ட்லேயும் இருக்குது. இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். செம்மையாக இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4K சப்போர்ட் அப்படின்ட்டு இந்த பேட்சை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கோல்டு கலரில் வந்து லைனிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரொஜெக்டரோட லுக்கோட ஹைலைட்டு. பார்க்கறதுக்கு வந்து செம்மையாக இருக்குது. லென்ஸ்லேயும் வந்து இந்த கோல்டு கலர் லைனிங் இருக்குது. ப்ரொஜெக்டரோட லுக்கை வந்து ரொம்ப அட்ராக்டிவாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ், அப்புறம் ஆட்டோ கீஸ்டோனுக்கான அந்த சென்சார், லென்ஸு, இது வந்து ப்ரொஜெக்டரோட ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குது. டெம்பர் கிளாஸ் மாதிரி இங்கே பாருங்க, கிளாஸி லுக்கு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வென்ஸ் இருக்குது ஃபுல்லாக. அதே மாதிரி ப்ரொஜெக்டரோட இந்த பக்கமும் வந்து ஃபுல்லாக வென்ஸ் தான். ப்ரொஜெக்டரோட பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் ரிசீவர், அதுக்கப்புறம் 3.5mm ஜாக்கு, அதுக்கப்புறம் 2 HDMI போர்ட்டு. இது ரெண்டுமே வந்து ஆர்க் சப்போர்ட் பண்ணும். 2 USB போர்ட்டு, பவர் ப்ளக்இன் பண்ணுறதுக்கான அந்த போர்ட்டையும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்டரோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா 130 வாட் பவர் வந்து கன்சியூம் பண்ணும். ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான அந்த ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க சரிங்களா. இங்கே பாருங்கள், ஸோ சீலிங் மவுண்ட்டுக்கு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. 4 எண்ட்லையும் நீங்கள் புஷ்ஷை கட்டிங்கன்னா நீங்கள் சீலிங் மவுண்ட் வந்து பண்ணிக்கலாம். டேபிள் மவுண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ QC பாஸ்ட்டு, அதுக்கப்புறம் சீரியல் நம்பர் இருக்குது. இங்கே வந்து வென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல கூலிங் வந்து எதிர்பார்க்கலாம் இந்த ப்ரொஜெக்டை பொறுத்த வரைக்கும். அக்சசரிஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். யூசர் மேனுவல். ஸோ அதில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக இருக்குது. என்னென்ன பண்ணணும், ப்ரிகாஷன்ஸ் என்னென்ன, அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் ப்ரொஜெக்ட் பண்ணணும், ரிமோட் கண்ட்ரோல் எப்படி ஹேண்டில் பண்ணணும், பேசிக் ஆப்ரேஷன் என்ன, டிவைஸ் கனெக்ஷன்ஸு, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் ஒரு ரிமோட்டு பொறுத்த வரைக்கும் எல்லா பேசிக் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. மவுஸ் மோடுக்கு செப்பரேட்டாக டெடிகேட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு 2-pin பவர் கேபிள், ஒரு HDMI கேபிள். HDMI கேபிள் மோஸ்ட்லி ப்ரொஜெக்டரில் இப்போ கொடுக்க மாட்டேன்றாங்க, கொடுத்தா நல்லாயிருக்கும். இவங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் டஸ்ட்டு துடைக்கிறதுக்கு கிளாத்து வந்து அவங்க கூடவே கொடுக்குறாங்க. இங்கே பாருங்க, ப்ரொஜெக்டர் டஸ்ட் கிளாத், லென்ஸு, அதுக்கப்புறம் வந்து ப்ரொஜெக்டர் மேலே சர்ஃபேஸ் எல்லாத்தையும் இதை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் அக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும். இதோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துலாம். ஸோ இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், 2955 கிராம் இருக்குது. ஸோ இதுதான் ப்ரொஜெக்டரோட வெயிட்டு. ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம் வாங்க. வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்க பாருங்க. அந்த ஃபாஸ்டா வந்து மோஷன் பாருங்க, சுத்தமா வந்து ஒரு இடத்துல ஜிட்டர் லேகே கிடையாது. செம்ம ஃபாஸ்டா இருக்கு. 11,000:1 கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால தான் பிக்சர் வந்து செம்மையா இருக்கு. ஸோ இதுல கொடுத்துருக்க ரெசல்யூஷன் வந்து நேட்டிவ் ரெசல்யூஷன் 1080 பிக்சல் தான் உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி 3 GB RAM, அதுக்கப்புறம் 32 GB ஸ்டோரேஜ் வந்து இங்க இதுல கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ரொஜெக்டர்ல உங்களுக்கு என்ன ரெசல்யூஷன்ல பிளே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிச்சிடுறேன். இது வந்து டிஃபால்ட்டா இருக்கிற யூடியூப்ல. ஸோ 1080 பிக்சல், அதுக்கப்புறம் 4K வந்து உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு பாருங்க. ஸோ ஆண்ட்ராய்டு 12 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 4K வந்து டிஃபால்ட்டா இருக்கிற யூடியூப்ல சப்போர்ட் பண்ண முடியும். இதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த மினி எல்இடி டிஸ்பிளே டெக்னாலஜி வந்து உண்மையாலே பிக்சர் லெவலில் வந்து வேற லெவலுக்கு கொண்டு போயிருக்கு. ஸோ அதனால தான் எனக்கு தெரிஞ்சு
டிஸ்பிளே குவாலிட்டியில் மினி எல்இடியை அடிச்சுக்க முடியாது. எல்சிடி தாங்க. அது வந்து நம்ம கம்பேரே பண்ண முடியாது. ஓஎல்இடி டெக்னாலஜியை நோக்கி தான் நம்ம டிவி எல்லாம் போகுது. எனக்கும் ரொம்ப நாள் ஆசை ப்ரொஜெக்டரில் ஓஎல்இடி டெக்னாலஜிக்கு ஈக்குவலண்ட்டாக வந்தால் கூட நல்லா இருக்கும்ன்ட்டு. அது இவங்க காது கேட்டதோ என்னமோ பிக்ஸ்பேக்கில் மினி எல்இடி டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. அதனால் பிக்சர் குவாலிட்டிக்கு உங்களுக்கு வேற லெவல் இந்த ப்ரொஜெக்டர். ஸோ இங்கே பாருங்க, ஓடிடி கண்டென்ட் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் சப்போர்ட் பண்ணுதானே. நான் மூவி ப்ளே பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டேன். அங்கே பாருங்க. ஸோ மூவி வந்து ஒர்க் ஆகுது. என்ன ஒரே ஒரு விஷயம் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணும்போது நம்ம ரிமோட்டில் வந்து இந்த மவுஸ் மோடுக்கும் அதுக்கப்புறம் நார்மல் மோடுக்கும் நம்ம வந்து முன்னாடி பின்னாடி போக வேண்டியது இருக்கும். நம்ம இமெயில் ஐடி வந்து ப்ரெஸ் பண்ணும்போது நார்மல் மோடில் இருப்போம். அதுக்கப்புறம் மவுஸ் மோடு உள்ள போனால் தான் நீங்கள் வந்து அங்கே கிளிக் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கு வந்து இந்த பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டைம் செட் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு பேக், அதாவது இந்த மோட்லேருந்து பின்னாடி போயிட்டு திருப்பி வரா மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி என்னால் ஃபுல்லாக வந்து ப்ளே பண்ணி பார்க்க முடியும். ஓடிடி கண்டென்ட்டு ப்ரைமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் டிஸ்னி ஹாட்ஸ்டாராக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நான் செக் பண்ணிட்டேன். எல்லாமே ஒர்க் ஆகுது சூப்பராக. பிரைட்னஸ் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த ப்ரொஜெக்டர் வந்து எப்படி ப்ரோ பிரைட்டராக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து அவங்க ஸ்பெசிஃபிகேஷன் வந்து 2150 ஆன்சை லூமன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. 2000 மேலே போனாலே நல்ல பிரைட்டரான ஒரு லூமன்ஸ் தான். சரிங்களா? நம்ம பிரைட்டர் வேல்யூ செக் பண்ணுறதுக்கு ஹைலைட் மோடுன்னு ஒன்று சொல்கிறாங்க. அந்த ஹைலைட் மோடை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் ஹைலைட்டுக்கு வச்சுட்டேன். இப்போ வந்து லக்ஸ் மீட்டரில் உங்களுக்கு சென்டர் வேல்யூ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். பாருங்க. ஸோ சென்டர் வேல்யூ ரீடிங் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எவ்வளோ வருது பாருங்கள். ஸோ 435 வருது சென்டர் வேல்யூ. ஸோ இதுதான் லக்ஸ் மீட்டரில் 100 இன்ச்சு. அதாவது இந்த டிஸ்டன்ஸ்க்கு நீங்கள் வந்து இந்த வேல்யூ வரும். டிஸ்டன்ஸு குறைய வேல்யூ வந்து அதிகமாகும். டிஸ்டன்ஸு தள்ள வேல்யூ வந்து குறையும். ஸோ இதுதான் வந்து லூமன்ஸோட வேல்யூ பொறுத்த வரைக்கும். அவங்க சொன்ன மாதிரி லைட்டு போட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து 4 எண்ட்லையும் வாஷ் அவுட் ஆகாமல் பார்க்க முடியுது. அங்கே பாருங்கள், எந்த இடத்துலையும் வாஷ் அவுட் ஆகலை. ஸோ லூமன்ஸ் வந்து டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ப்ரோ 5 டிவி ஸ்டிக் சப்போர்ட் வந்து சொல்லுங்கள் அப்படின்னா, இப்போ நான் வந்து 4K வந்து ப்ளக்இன் பண்ணியிருக்கேன் 5 டிவி ஸ்டிக்கில். ஸோ HDMI 1. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 4K வந்து சப்போர்ட் பண்ணும் 60 ஹெர்ட்ஸில். பட் ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னா, உங்களுக்கு நீங்கள் அட்வான்ஸில் போயிட்டு இந்த ED/ID வெர்ஷன் வந்து 2.0 இருந்தால் மட்டும்தான். இப்போ 2.0லேருந்து நீங்கள் வந்து 1.4 நீங்கள் வந்து குறைச்சிங்க அப்படின்னா அங்கே மேலே பாருங்கள் 1080 பிக்சல்னு வந்துச்சு பாருங்கள். ஸோ அதனால் 2.0ல் நீங்கள் வந்து வச்சு பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, 2.0ல் வச்சாச்சு. உங்களுக்கு இப்போ 5 டிவி ஸ்டிக்கில் 4K காமிக்குது. ஸோ இப்போ வந்து எனக்கு காட்டுங்க ப்ரோ. ஆடியோ அண்ட் வீடியோ டயக்னோஸ்டிக்கில் என்னென்ன சப்போர்ட் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்பிளே அண்ட் சவுண்ட்ஸ், ஆடியோ அண்ட் வீடியோ டயக்னோஸ்டிக். அதில் போனால் அங்கே பாருங்கள் 4K 60 ஹெர்ட்ஸு, HDR10, HLG, டால்பி டிஜிட்டல் சப்போர்ட் பண்ணும். டால்பி டிஜிட்டல் ப்ளஸ்ஸும் இருக்குது. சரிங்களா? PCM ஆடியோ சப்போர்ட் பண்ணும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அந்த 2.0ன்னு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் காட்டும். அதை கம்மி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே 1080 பிக்சல் தான் காமிக்கும். ஸோ ரொம்ப கவனமாக அதை வந்து HDMI மோடு உள்ளே போன உடனே இந்த மெனுவில் வந்து இங்கே காட்டும். இங்கே பாருங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் ஆனில் வச்சுக்கணும். இதுதான். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு சைடில் வந்து காமிக்கும். ஸோ அதில் போய்ட்டு அட்வான்ஸில் செலக்ட் பண்ணி மாற்றி வச்சுக்கோங்க. 5 டிவி ஸ்டிக் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். சரி, ஓகே ப்ரோ. பென்ட்ரைவில் வந்து சொல்லுங்கள். பென்ட்ரைவில் வந்து என்னென்ன சப்போர்ட் பண்ணணுன்னா நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். நம்ம பென்ட்ரைவை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு லெக்சர். ஸோ அதில் வந்து டவுன்லோட்ஸில் போயிட்டு நான் வந்து உங்களுக்கு 4K 60 FPS வீடியோ ப்ளே பண்ணுறேன். ஒர்க் ஆகுதுங்க. வேறு லெவல். பென்ட்ரைவில் 4K வந்து நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? 60 FPS வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். எல்லா வீடியோ ஃபார்மேட்ஸும் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், சப்போர்ட் இருக்குது. இந்த ப்ரொஜெக்டோட சவுண்ட் குவாலிட்டியை பாருங்கள். ஃபுல் வால்யூமில் வந்து வச்சுருக்கேன். 10 வாட் ஸ்பீக்கர் இருக்குது. பேஸ் எஃபெக்ட் இருக்குது. சரிங்களா? சூப்பராக இருக்குது. ஸோ ஃபுல் வால்யூமையும் சுத்தமாக இறையில. சவுண்டு குவாலிட்டி வேறு லெவல். ஸோ இவங்க கொடுத்துருக்க ஆண்ட்ராய்ட் 12 ஹோம் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ என்னென்ன ஆப் இருக்குன்னு சொல்லிடுறேன். ப்ளூடூத் ஸ்பீக்கர் மோட் இருக்குது. பாட்டு கேட்கணுன்னா நீங்கள் வந்து ஸ்பீக்கர் மோட் ஆன் பண்ணி நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம். டிவி கேஸ்டிங் இருக்குது. சப்போஸ் நம்ம டிவி கேஸ்ட் பண்ணணும்னா அது செல்ஃபோன்லேருந்து ஐஃபோனாக இருக்கட்டும் ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும் ரெண்டுத்துக்குமே மிரா கேஸ்ட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஃபைல் மேனேஜர் இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் வந்து
உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிச்சிடுறேன். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. டியூவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் பண்ணணும். மீடியா சென்டர் சாஃப்ட்வேர் அப்கிரேட் இருக்குது. ப்ளூடூத் 5 இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ரிமோட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பூட் சோர்ஸ் இருக்குது. பூட் சோர்ஸில் போய்ட்டு நீங்கள் டிஃபால்ட்டாக எதில் ஆன் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சிஸ்டமில் போனீங்கன்னா சிஸ்டமில் பூட் மோட் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து அதே தான், ஸ்டாண்ட் பை இருக்கணுமா இல்லையான்ட்டு. பிரைட்னஸ் வேணும்னா ஹைலைட் மோடில் இருக்குது. எனர்ஜி சேவிங் மோட் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபேன் நாய்ஸ் கம்மியாகிடும், பிரைட்னஸும் கம்மியாகிடும், கரண்ட் பில்லும் கம்மியாகும். சரிங்களா? நீங்கள் அது இல்லை ஸ்டாண்டர்ட் மோட்னா நார்மலாக இருக்கும். ஹைலைட்னா சும்மா அப்படியே வாய் தள்ளும், கரண்ட் பில்லாக இருக்கட்டும், பிரைட்னஸாக இருக்கட்டும். ஸோ அது ஈக்குவலாக டைரக்ட்லி ப்ரொபோஷனல். நீங்கள் எந்த மோடில் வைக்கணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஐ ப்ரொடெக்ஷன் மோட் இருக்குது. குழந்தைங்க பார்க்குறாங்க அப்படின்னா அதை வந்து ஆன் பண்ணி வைங்க. ப்ளூ லைட்டை வந்து அதை ஃபில்டர் பண்ணும், வேறு ஒன்றும் கிடையாது. அக்கௌண்ட்ஸ் வேணும்னா அக்கௌண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. இன்புட்ஸில் வந்து சிஇசி டிவைஸ் HDMI கண்ட்ரோல் இருக்குது பாருங்கள். இது ஆன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபயர் டிவி ஸ்டிக்லேயும் ஒரே ரிமோட் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரே ரிமோட்டு தான் ஆர்க்கு, ஒரே ஒயர்லேயே சவுண்ட் பாரு, அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரொஜெக்டரை வந்து கனெக்ட் பண்ணி அதில் ஆடியோ அவுட் எடுக்க முடியும். சிஇசி டிவைஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரே ரிமோட். அதாவது இப்போ நான் வச்சுருக்கேன் இந்த ரிமோட்டு, நான் உங்களுக்கு ஃபயர் டிவி ஸ்டிக் இங்கே போயிட்டு இதை வந்து பேக் போகிறேன், ஒர்க் ஆகுது பாருங்கள். பேக் போகிறேன், ஒர்க் ஆகுதா? ஸோ இப்போ வந்து சப்போஸ் நான் இதில் போயிட்டு அதே செட்டிங்ஸில் திருப்பியும் போய் நான் உங்களுக்கு இப்போ காமிச்சேன் பார்த்தீங்களா? ஸோ இன்புட்டில் HDMI ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு அதே ஃபயர் டிவி ஸ்டிக்கில் போயிட்டு நான் வந்து மூவ் பண்ணுறேன். இதை பாருங்கள், ஒர்க் ஆகலை. ஸோ இதுதான் வந்து அந்த சிஇசி, ஒரே ரிமோட்டே நம்ம வந்து எல்லா டிவைஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஆன் பண்ணி வைங்க. இந்த ப்ரொஜெக்டர் வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் அதுதான். அதை ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து ERக்கு வந்து எடுத்துக்கலாம், ஆர்க் சப்போர்ட்டை. சரிங்களா? சவுண்டு பொறுத்த வரைக்கும் சிஸ்டம் சவுண்டு வேணுன்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன் சேவர் இருக்குது. ஃபேக்ட்ரி அபவுட் ப்ரொஜெக்டரில் உள்ளே போனீங்க அப்படின்னா இதில் வந்து ரே கோல்டு, அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்ட் 12, 3 GB ரேமு, 32 GB ஸ்டோரேஜ். அதனால் உங்களுக்கு நிறைய ஓடிடி கண்டென்ட் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். மோஸ்ட்லி 8 GB தான் கொடுப்பாங்க, பட் அது ரொம்ப கம்மி. பட் இவங்க இதை கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். சரிங்களா? ஸோ ப்ரொஜெக்டர்ஸ் உள்ளே போனீங்க, நீங்கள் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து ஆன் பண்ணி வைங்க. ஆட்டோ ட்ரப்பிசைடு வந்து அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப அக்யூரேசி எதிர்பார்க்க முடியாது. ஃபோக்கஸ் அண்ட் ட்ரப்பிசாய்டு செட்டிங்ஸு, டர்ன் ஆன் கேமரா அதுவும் இருக்குது. 4 பாயிண்ட் ட்ரப்பிசாய்டு கிளிக் பண்ணிங்கன்னா 4 எண்ட்லேயும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அங்கே பாருங்கள், நீங்கள் அப்படியே நாலு எண்ட்லேயும் நம்ம கண்ட்ரோலை வந்து கொண்டு வர முடியும். ஜூம் செட்டிங்ஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ப்ரொஜெக்ஷன் செட்டிங்ஸ் வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஆப்ஸில் போனீங்கன்னா காமிக்கும். இதெல்லாம் டிஃபால்ட்டாக அவங்களே கொடுக்குற அப்ளிகேஷன்ஸ். ஒரு ப்ரொஜெக்டில் ரொம்ப முக்கியமானது எதுக்கு வேணும் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ அதிகமானு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கும்போது பிளாக்காக தெரியுது பாருங்கள். பிளாக் வந்து கொஞ்சம் ஒயிட்டிஷாக தெரியும். கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து நம்ம கம்மி பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு பிளாக் லெவல் வந்து டீப்பராக எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஃபயர் டிவி ஸ்டிக்கில் போயிட்டு இந்த மெனு பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரைட் சைடு வந்து உங்களுக்கு பிக்சர் அண்ட் சவுண்ட் குவாலிட்டி வரும். ஸோ இதில் பிக்சரில் போயிட்டு நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து அட்வான்ஸ் பிக்சரில் செட்டிங்ஸ் வந்து மாற்றிக்கலாம். கேம் மோடுன்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். லேக் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இது வந்து நார்மல் பிக்சர். சவுண்டில் பொறுத்த வரைக்கும் சரௌண்ட் சவுண்டு இருக்குது இதில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி. உங்களுக்கு ஸ்பீக்கரும் செம்மையாக இருக்குது, நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ HDMI ஆர்க்குன்னு இருக்குது பாருங்கள். ஸோ அதில் கொடுத்தீங்கன்னா ஆர்க்கும் சப்போர்ட் பண்ணும். அட்வான்ஸ்ட் ஆடியோவில் போயிட்டு நீங்கள் AVC வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் அட்வான்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு HDMI EDID வெர்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அதேமாதிரி CEC வேணால் CEC ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ப்ளூ ஸ்க்ரீன் வேணால் ப்ளூ ஸ்க்ரீன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃபயர் டிவி ஸ்டிக்கில் இருக்கிற யூடியூப். அதில் வந்து உங்களுக்கு HDR காட்டுது பாருங்கள். இந்த HDR அப்படின்றது உங்களுக்கு வருது. ஸோ ஹை டைனமிக் ரேஞ்ச் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. 2160 வச்சு இதில் லேக் ஆகுது அப்புறம் சொல்லுங்கள் அப்படின்னா நான் உங்களுக்கு 2160 வச்சுட்டேன். அங்கே பாருங்கள், சுத்தமாக லேகே கிடையாது. HDMIயில் நீங்கள் வந்து 4K வந்து சப்போர்ட் பண்ணுது அவங்க சொன்ன மாதிரி. சரிங்களா? டிஃபால்ட்டாக இருக்கிற யூடியூப்பில் தான் நமக்கு வந்து 2160p வந்தாலும் அதில் வந்து உங்களுக்கு ஸ்மூத்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் HDMIயில் நீங்கள் வந்து யூடியூப்பை பார்க்குறீங்களோ இல்லை எது வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தாலும் அதில் 4K சுத்தமாக வந்து லேகே இல்லாமல் வருது. அதுக்கு ரீசன் என்னென்னா இதில் கொடுத்துருக்க அந்த ப்ராசஸர். இதில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா Mali G52 GPUவும் வித் ஹை சிலிகான் குவாட் கோர் ப்ராசஸர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
அதனால பவர்ஃபுல்லாக இருக்குது வீடியோ எல்லாமே HDMI மூலமா. வந்து 9 லேயர் கிளாஸ் LTPS டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொஜெக்டர் 8 hours ரன் பண்ணியாச்சு. எங்கே ப்ரோ வெண்ட் இருக்குது, ஸோ அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரொஜெக்டரோட பேக் சைடு தான் வச்சுருக்காங்க. நான் இப்போ வச்சுருக்கிறது பேட் எக்ஸாம்பிள். இன்னும் கொஞ்சம் ப்ரொஜெக்டரை முன்னாடி நவுத்தி நீங்கள் வந்து செவரில் காற்றுப்பட்டு திருப்பி ப்ரொஜெக்டர் போகிற மாதிரி நீங்கள் வந்து வைக்காதீங்க. லாங் லைஃப் வந்து உங்களுக்கு வராது. சரிங்களா? அதனால் வெண்ட் இருக்குன்னா அந்த வெண்ட்டுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வைங்க. ஒரு மினிமம் வந்து ஒரு 5 to 7 feet வரைக்கும் நீங்கள் தள்ளி வைங்க. செவத்துக்கு பக்கத்தில் வைக்காதீங்க. ஸோ இப்போ வந்து நான் 8 hours ரன் பண்ணிட்டேன். எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணி, இது வந்து டஸ்ட்டு உள்ளே போகாத சீல்டு இன்ஜின், அதாவது அதனால தான் டஸ்ட் ஃபில்டரே கொடுக்கல. டஸ்ட்டு வந்து சீக்கிரம் உள்ளே போகாதீங்க. பாருங்கள், சின்ன சின்ன ஹோல்ஸாக கொடுத்துருக்காங்க. அதனால் பெரிய டஸ்ட்லாம் வந்து போகாது. ஸோ நான் பின்னாடி இருக்க ரீடிங்கை காமிச்சிடுறேன். 38.4 தான், 40க்கு மேலே தான் போகல. ஸோ லென்ஸை பொறுத்த வரைக்கும் 28 தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 28.2. ஸோ இந்த பக்கம் ரீடிங் வந்து 28.2 தான் ரெண்டு சைடும். ஸோ இந்த ப்ரொஜெக்டர் வந்து கீழே வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் கூலிங் வந்து செம்மையாக தான் இருக்குது. ஃபேன் சவுண்ட் வந்து கொஞ்சம் கேட்குது. நான் உங்களுக்கு நாய்ஸ் டெஸ்ட்டில் சொல்லிடுறேன். டெம்பரேச்சர் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். பாருங்க, 57 டெசிபல் வந்து உங்களுக்கு வருது. கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா அப்போ வந்து 48. ஸோ ஃபேன் நாய்ஸ் வந்து எனக்கு கேட்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் எனர்ஜி சேவிங் மோடில் வந்து வச்சு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு மீடியமான நாய்ஸ் தான், ரொம்ப நாய்ஸின்னு சொல்ல மாட்டேன். சரிங்களா? அந்த நாய்ஸ் கொடுக்கலனா இந்த ப்ரொஜெக்டர் வந்து ஹீட் வந்து ஆகிடும். அதனால ரொம்ப பவர்ஃபுல்லான டிஸ்பிளே டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் லூமன்ஸும் வந்து ஜாஸ்தி. அதனால் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நாய்ஸ்க்கு வந்து நீங்கள் அதாவது வீடியோ பார்க்கும்போது அந்த நாய்ஸ் கேட்குதா, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பாதிக்காதுன்னா கிடையாது. பட் ஆனால் நாய்ஸ் வந்து உங்களுக்கு கேட்க தான் செய்யுது. 60க்கு மேலே போச்சுன்னா தான் உங்களுக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பாதிக்கும். ப்ரொஜெக்டரோட நாய்ஸ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தாச்சு. யாருக்கு ப்ரோ இந்த ப்ரொஜெக்டர் சூட் ஆகும் அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து 5 TV ஸ்டிக் வச்சுருக்கேன் ப்ரோ. அதில் வந்து நான் 4K பார்க்கணும், எனக்கு பென்ட்ரைவில் 4K சப்போர்ட் பண்ணணும், நல்ல ஒரு ப்ராட் டே லைட்டில் நான் வந்து ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணணும், என்னுடைய பட்ஜெட் வந்து 27,000 30,000 ரூபாய் அந்த பட்ஜெட் ரேஞ்சில் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ப்ரொஜெக்டரை வந்து சொல்வேன். புது டெக்னாலஜி கொடுத்துருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து இந்த மினி LED டெக்னாலஜி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பிக்சர் குவாலிட்டி வேறு லெவல். சரிங்களா? சவுண்டும் வந்து சூப்பராக இருக்குது. 10 watts ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த பேஸ் எஃபெக்ட்லாம் வருது. சரௌண்ட் சவுண்டும் சப்போர்ட் பண்ணும். ஸோ எக்ஸ்டர்னல் சவுண்ட் பார் இல்லாமல் நம்மளால் பார்க்க முடியும். இதெல்லாம் இந்த ப்ரொஜெக்டரோட பாசிட்டிவ் சைடு. இந்த ப்ரொஜெக்டர் என்ன இன்னும் கூட கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஃபால்ட்டாக இருக்கிற யூடியூப்பில் நீங்கள் 4K ப்ளே பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தர் வந்து கொஞ்சம் கம்மியாகுது. ஸோ அது வந்து இன்னும் கூட கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். மற்றபடி இந்த ப்ரொஜெக்டரில் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். கூப்பன் கோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ப்ரைஸ் டிடக்ஷன் வந்து உங்களுக்கு வரும். பிக்ஸ்பேக் வெப்சைட்லேயே நீங்கள் போய் வாங்கலாம். 500 ரூபா ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. டிஸ்கிரிப்ஷன்லாம் உங்களுக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அந்த லிங்க் மூலிமா இப்போ பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கூப்பன் வேல்யூ கம்மியாகி உங்களுக்கு ஃபைனலாக ப்ரொஜெக்டரை ரொம்ப கம்மி விலையிலே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். சரிங்களா? இல்லை எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும்னா நீங்கள் அமேசான் லிங்க்கையும் நான் வந்து ஆட் பண்ணுறேன். அது மூலிமா இப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கமெண்ட்லையும் டேக் பண்ணி விடுறேன். இந்த ப்ரொஜெக்டர் கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உண்மையாலேயே புது டெக்னாலஜி இருக்கிற ஒரு ப்ரொஜெக்டர் வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ப்ரொஜெக்டர் வந்துருச்சு. வேற லெவல் தான். இந்த ப்ரொஜெக்டர் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம எஃபோர்ட்க்கு ஒரு லைக்கை போட்டு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.